சிக்கா பொண்டாட்டி நன்றி இல்லாதது. ரவுடி பேபி சூர்யாவை சிக்கா பொண்டாட்டி திட்டக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். 2 குவார்டர் வாங்கிட்டு வந்தேன், 1 குவார்டரை அடிச்சிட்டேன். ஏன் அடிச்சேன்னு நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டேங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் சிக்காவோடைய பொண்டாட்டிக்கும் சிக்காவுக்கும் சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ரேஷன் கடை அரிசி சாப்பிடுவாங்க, பழைய சேலை தான் கட்டுவாங்க, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அப்போ டிக்டாக்ல வந்து ரவுடி பேபி சூர்யா வந்து பயங்கர வைரலாக இருந்தாங்க. பயங்கர வைரலாக இருக்கவும் ஏதோ ஒரு நாள் எங்கேயோ ரவுடி பேபி சூர்யா வந்து சிக்காவை பார்த்துட்டாப்புல. பார்க்கவும் சரி நமக்கும் ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்ட்டு சிக்கா கூட ரவுடி பேபி சூர்யா பழக ஆரம்பித்தாங்க. 2 பேருடைய நட்பு நாளளவில் ஒரு லவ்வாக மாறி ஒரு குடும்பமாக மாறிட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, ரவுடி பேபி சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக சிக்காவுக்கு கொடுத்து, சிக்காவுக்கு வந்து ஒரு வீடு, அப்புறமேட்டு சோஃபா செட்டு, நல்லா வசதியாக வாழ்கிற அளவுக்கு ரவுடி பேபி பண்ணி விட்டுருச்சு. இன்றைக்கி வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரவுடி பேபி சூர்யாவால் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிக்காவை பொண்டாட்டி வந்து ரவுடி பேபியை வந்து குறை சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா சிக்காவுடைய பொண்டாட்டிக்கு தான் இந்த வீடியோ. சிக்காவுடைய பொண்டாட்டி உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து ரவுடி பேபி சூர்யாவை குறை சொல்லாதீங்க. குறை சொன்னீங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது, தூங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்காது, எல்லாம் போயிடும். என்னென்னா, சிக்காவுடைய மகன் போக்சோ சட்டத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கைது ஆகிறாரு. ஒரு 14 வயசு பொண்ணை வந்து ஃபோட்டோஸ் ஏதோ தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பிரச்சனையில் வந்து சிக்காவுடைய மகன் வந்து கைதாகிறாரு. கைதாகி பாண்டிச்சேரி ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த சிக்காவுடைய மகனை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு சூர்யா வந்து எவ்வளோ பைசா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டு அதை பண்ணி இதை பண்ணி தன் மகனுக்கு போராடி எவ்வளோ நல்லது செய்யணுமோ அவ்வளோ நல்லதை வந்து ரவுடி பேபி சூர்யா வந்து சிக்காவுடைய மகனுக்கு செஞ்சு அந்த பயலை வந்து வெளியே கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து வீட்டில் வந்து இப்போ வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சிக்காவுடைய பொண்டாட்டி வந்து ரவுடி பேபி சூர்யா வந்து, நீ அப்படி போய் சம்பாதிக்க, இப்படி போய் சம்பாதிக்க, நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் மானங்கட்டவா, உனக்கு மாதிரி அப்படி இப்படின்னு நீ வந்து அசிங்கமாக ரவுடி பேபி சூர்யாவை திட்டி நீ வீடியோ போட்டு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு இப்போ சாப்பிட்ற. ஒரு காலத்தில் உனக்கு சோத்துக்கே வழி இல்லை, ரவுடி பேபி சூர்யா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாப்புல. சிக்கா பொண்டாட்டியும் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே ரவுடி பேபி சூர்யா தான். ரவுடி பேபி சூர்யா மட்டும் இல்லைன்னா சிக்காவும் சிக்கா பொண்டாட்டியும் சோத்துக்கு ட்ரைங் அப்படி தான் போகணும். ஆனால் அவங்கள காப்பாற்றினதே ரவுடி பேபி சூர்யாவை தான். அப்படி இருக்கும்போது ரவுடி பேபி சூர்யாவை வந்து தப்பாக சொன்னால், ரவுடி பேபி சூர்யாவை வந்து சிக்கா பொண்டாட்டி நீங்கள் தான் தப்பாக பேசினீங்கன்னா உங்களுக்கு சோறும் கிடைக்காது, தூங்க இடமும் கிடைக்காது, பாவம் வந்து சேரும், மறுபடியும் உங்கள் மகன் ஜெயிலுக்கு போயிடுவாப்புல. ஏன்னா ஒரு பெண் வந்து ரொம்ப பாவம். அவங்க வந்து யாருமே வந்து ஆசைப்பட்டு தவறு செய்யறது கிடையாது, ஆசைப்பட்டு தப்பான வழியில் போகிறது கிடையாது. எந்த ஒரு பெண்ணும் தன் குடும்பத்துக்காக உள்ள பிரச்சனை, புருஷன் விட்டுட்டு போயிடுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை புருஷனுடைய உழைப்பு இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை, எதுக்கோ தான் எல்லா பெண்களும் விருப்பப்பட்டு போகிறதில்ல, ஏதோ 1-2 பெண்கள் விருப்பப்பட்டு போவாங்க. ஆனால் நிறைய பெண்கள், இப்போ சூர்யாலாம் பேட்டி நிறைய பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் புருஷன் விட்டுட்டு போனதுனால நிறைய கஷ்டம், பிள்ளைய வளர்க்க கஷ்டம், அதனால் நான் போனேன் அப்படின்ட்டு 2-3 யூடியூப் சேனல்லே பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இடையில தினகரன் பேப்பரில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த யாரையோ குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு நடிகை கஸ்தூரியை வந்து தினகரன் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. ஆபாச நடிகை கஸ்தூரி கைதுன்னு போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன் தினகரன் பத்திரிக்கையை, இதே உங்கள் மகளோ உங்கள் அம்மாவோ இப்படி ஒரு விஷயத்தில் கைது செஞ்சால் நீங்கள் அப்படி பேப்பரில் போடுவீங்களா? தினகரன் பேப்பர், தினகரனில் ஒர்க் பண்ணுற உங்களை தான் கேட்குறேன். உங்கள் அம்மாவையோ உங்கள் அக்கா தங்கச்சியோ இல்லை உங்கள் பொண்டாட்டியோ இப்படி பொட்டெழுத்தில் போடுவீங்களா? அவங்க வந்து எந்த படத்தில் ஆபாசமாக நடித்தாங்க, அவங்க வந்து ஒரு சாங்குக்கு நடித்தா கூட அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே தப்பாக நடித்தாலும் அது அவங்களோட இது, அது வந்து நடிப்பு. அதை வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு கீழ்த்தனமாக நீங்கள் போடுறது ரொம்ப தப்பு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நான் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த பத்திரிகை நிறுவனத்துக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தயவு செய்து பெண்கள் வந்து தவறான வழியில் வந்து போய் இந்த விபச்சார வழக்குல சில பெண்கள் கைதாவாங்க. கைதானால் அவங்க முகத்தை போட்டு, அவங்க மூஞ்சை போட்டு அவங்கள கேவலப்படுத்தி ஊருக்குள்ளே நடமாடாத அளவுக்கு தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க, கழுத்தை அறுத்துட்டு செயின் அறுத்துட்டு போகிறாங்க, வீடு புகுந்து வெட்டுறாங்க, கொலை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்து மூஞ்சை ஃபுல்லாக கருப்பு துணி போட்டு மறைச்சி பாதுகாப்பாக போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க.
பத்திரிக்கைக்காரங்களும் இப்போ மூஞ்ச மறைச்சி தான் பேப்பரில் போடுறாங்க, டிவியில் காட்டுறாங்க. ஆனால் ஒரு பெண் ஏதோ கஷ்டத்துக்காக எதுக்காகையோ அவள் வந்து விபச்சார வழக்கில் மாட்டிட்டேன்னா அவளை போட்டு விபச்சாரி வழக்கில் கைதானா அப்படி ஆனா இப்படி ஆனான்னு அந்த பெண்ணை வந்து கேவலப்படுத்துதே. அதாவது தமிழ் சமூகங்கிறது மற்றவங்களை வந்து வாழ வைக்கணும், நல்ல சமூகமாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து தமிழ் சமூகம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லன்னு எனக்கே தெரில. இது எப்படி சொன்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பெண்ணும் விபச்சார வழக்கில் அம்பிட்டுக்கிட்டேன்னா தயவு செய்து அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை மேலதிகாரிகளோ காவல் அதிகாரி எல்லாம் கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. தயவு செய்து அவங்க முகத்தை பேப்பரில் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள தெருவில் நடக்க முடியாத அளவுக்கு ஆகி அவங்க தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு தயவு செய்து காவல்துறையோ பத்திரிகை நிர்வாகமோ பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிவிலலாம் பெண்களை பற்றி தப்பு தப்பாக போடுறது, அந்த நடிகை இந்த நடிகை அந்த நடிகை அம்புட்டா இந்த நடிகை அம்புட்டான்னு அவங்க முகத்தை போட்டுட்டு, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் தர்மம்னு தெரியல. சூழ்நிலையால் தான் தப்பு பண்ணுறாங்க, யாருமே விருப்பப்பட்டு தப்பு பண்ணலை. தயவு செய்து பத்திரிக்கையாக இருக்கட்டும், உயர்திரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், பெண்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கிளவி ரோட்டில் நடந்து வராங்க, 2 பேர் பைக்கில் போகிறாங்க, டக்குன்னு ஏதோ கேட்குற மாதிரி கேட்குறாங்க, இப்படி செயின் அத்துட்டு தர இழுத்துட்டு போகிறான். அந்த அம்மா அப்படியே அத்துட்டு ஓடுறான். அவனெல்லாம் வந்து உள்ளே பிடிச்சி ஏதோ ஒரு கேஸ் போட்டு அப்புறம் சின்ன தண்டனையை கொடுத்து அவன் வெளியே வந்துடுறான். மறுபடியும் அவன் திருடுறான். அந்த மாதிரி திருடுறேன் பல கொலைகள் பண்ணுறவனெல்லாம் விட்டுறீங்க, மூஞ்ச போட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்களை வந்து இப்படி பண்ணுறீங்க. தயவுசெய்து பெண்களை கேவலப்படுத்தாதீங்கன்னு தான் இந்த வீடியோவை. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் யாருமே கேவலப்படுத்தாதீங்க. அவங்க தப்பான வழிக்கு போகிறாங்களா திருத்த பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, பாவம் எப்படியோ போகட்டும். ஆனால் தயவு செய்து அவங்கள வந்து மூஞ்ச போட்டு பேப்பரில் போட்டு அதில் போட்டு அசிங்கப்படுத்தி இந்த வந்து ரவுடி பேபி சூர்யாவை வந்து சிக்காகோ பொண்டாட்டி வந்து வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துது. இப்போது அதாவது அவங்கள ரவுடி பேபி சூர்யா வச்சு தான் அவங்க குடும்பமே, சிக்காகோ குடும்பமே நல்லா இருக்குது, நல்ல சோறு சாப்பிடுது. ஆனால் அப்படி இருக்கும் தின்ன சோத்துக்கு நன்றி இல்லாமல் சிக்காகோ பொண்டாட்டி பண்ணுது. எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். பெண்களை காப்போம், பெண்கள் மானத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.